ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய மிக முக்கியமான 2 தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக உலக அரசியலில் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேற்று வரைக்குள்ள போகலாம். முதலாவதாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ட் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த யுத்தங்களை குறித்து நடுவில் இந்த யுத்தம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஒரு சமாதான ஒப்பந்தம் வர மாதிரி இருந்தது. இந்த நேற்று வரை எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சமாதான ஒப்பந்தம் சுவிட்சர்லாண்டில் போடப்படுதுன்னு சொல்லப்பட்டாங்க. ஆனால் போடப்படலை. அதுக்கப்புறம் அது வாய்மொழியாகவே இருக்குது, ஆனால் ஒப்பந்தம் இருக்குதா அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்க அதிபரும் ட்ரம்ப்பு அந்த ஒப்பந்தம் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்தாச்சு அப்படின்லாம் அவர் சொன்னார். அதே நேரத்தில் ஈரானுடைய அந்த உச்ச தலைவர் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப்பு தான் முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காரே ஒழிய எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்ற மாதிரி அவர் சொன்னார். எல்லாவித முயற்சிகளையும் ட்ரம்ப்பு செய்கிறாரு. அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த ஒப்பந்தத்தை பண்ணால் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பு கொண்டு வராரு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அப்பொழுதே அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, எங்கிட்ட வேறொரு பிளான் இருக்குது, இந்த ஒப்பந்தத்தில் உள்ளதை எதையாவது மீறினா நான் இன்னொரு விஷயத்தை யூஸ் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த ஒப்பந்தம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி. அது வெள்ளிக்கிழமை ஒப்பந்தம் ஆகும்னாங்க, ஆகலை. இப்போ மீண்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடியாச்சு. இப்போ மீண்டுமாக அந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம். இதுக்கு மெயின் ரீசனாக அவங்க சொன்னது எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், லெபனானை இஸ்ரேல் தாக்கினது தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது மட்டுமல்ல, அதோடு கூட இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இந்த யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இதைத்தான் நாங்கள் நேற்று வரையில் சொல்லிக்கொண்டே வருகிறோம். இது ஆரம்பித்தது 2023 அக்டோபர் 7 அல்-அக்ஸா சைட்டுக்காக ஆரம்பித்தாங்க. அந்த மலை வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மலைக்கு ஒரு முடிவு வராமல் இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. ஸோ இந்த யுத்தம் இப்படி போயிட்டே இருக்கும்போது இதில் மிக முக்கியமான இன்னொரு சம்பவம், இதை நம்ம தனியாக ஒரு பாயிண்ட்டாகவே நம்ம இதை பார்க்கணும். ட்ரம்ப் மிக மோசமான ஒரு காரியத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நம்ம பார்க்க போகிற அடுத்த மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது நான் ஏற்கனவே ட்ரம்ப்பை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்த செகண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, முதல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஒரு இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று எல்லா காரியத்தையும் செஞ்சதை பார்த்தோம். அதாவது தலைநகராக மாற்றின வரைக்கும். செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே இருந்து ஆன்டி கிரைஸ்டுக்கான அந்த சுபாவங்கள் வெளிப்பட்டுச்சு. எல்லா இடத்துலையும் சொல்லும் போது இதையும் சொல்கிறோம், அவர் ஆன்டி கிரைஸ்ட் அல்ல, அவர் சுபாவம் வெளிப்பட்டுச்சு நிறைய விஷயங்களில், பொற்சிலை வச்சதுலேருந்து நிறைய விஷயங்களில். இப்போது அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னென்னா, நான் இல்லாவிட்டால் இஸ்ரேல்னு ஒரு நாடே கிடையாது, இந்நேரம் அதை பாம்பர்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இஸ்ரேல் இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். இது முழுக்க முழுக்க பெருமையானவைகளை பேசும் வாய். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்குது. 7ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆன்டி கிரைஸ்டுக்கான சுபாவங்களில் ஒன்று பெருமையானவைகளை பேசும் வாய். இவர் முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இல்லாவிட்டால் இஸ்ரேல் இல்லை, நான் இருக்கிறதுனால தான் இன்னும் இஸ்ரேல் அங்கே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது ஆன்டி கிரைஸ்ட் செய்ய போகிற மிக முக்கியமான விஷயம். என்ன அவன் செய்ய போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரப்போகிற ராஜ்யத்தில் இந்த இஸ்ரேலில் தேவாலயம் அவன் கட்டுறதுக்கு உதவி செய்வான்னு பார்க்குறோம். அந்த தேவாலயத்தை கட்டிட்டு அவனுடையதான சிலையை கொண்டு அங்கே வைக்கணும்னு சொல்லி அவன் சொல்லுவான். இது நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலும் இருக்குது, தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலும் இருக்குது. ஸோ அந்த சிலையை வைக்கணும், உலகமே அவனை கடவுள்னு சொல்லும். அப்போ இவன் தன்னுடைய சிலையை வைக்கணும்னு சொல்லுவான். அந்த தேவாலயத்தில் வைக்க மாட்டாங்க. அப்போ தான் மகா உபத்திரவம் இஸ்ரவேலுக்கு ஆரம்பிக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படி ஆதரவாக இருந்தவன் அப்படியே ஆப்போசிட்டாக எதிராக மாறுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த ஒரு சுபாவம் இப்போது ட்ரம்ப்புக்கிட்ட வெளிப்பட்டிருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இஸ்ரேலுக்கு விரோதமாக நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ இஸ்ரேல், அதாவது இந்த விஷயத்தில் நான் மட்டும் இல்லாவிட்டால் பென்யமின் நெத்தன்யாகு, அவர் பிபிம்பார், பென்யமின் நெத்தன்யாகு இந்நேரம் பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்பினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் இல்லாவிட்டால் முடியாதா? நிறைய பேர் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தான் ஆதரவு, அமெரிக்கான்னு ஒன்று இல்லாவிட்டால் இஸ்ரேல் என்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1948க்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காங்கிற நாடு ஒன்று கிடையவே கிடையாது, அதாவது வல்லரசாக கிடையாது. இப்போ 1918 பால்ஃபர் டிக்ளரேஷன் ஆகும்போது அமெரிக்கா கிடையாது. அந்த டிக்ளரேஷனில் கையெழுத்து போட்டது இங்கிலாந்து. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் முழுக்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடியது இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவானதுலேருந்து, அதாவது அவங்க புறப்பட்டு யோசுவா தலைமையில் வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஆதரவாக நான் தான், என்னை இல்லாமல் ஒருத்தன் இல்லை அப்படின்னு யாரையுமே சொல்ல ஆண்டவர் விடமாட்டார். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கிதியோன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்களேன், யார் வேணால் எடுத்துக்கோங்க,
நான் தான் அவங்களுக்கு உதவி செய்தேன், நான் தான் அவங்க கூட நிற்கிறேன், அவங்க தனித்து நிற்கலை, அவங்களால அவங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்ய முடியாதுங்கிறத கர்த்தர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வருவார். நானே கர்த்தர், நான் ஒருவரே உன்னோடு கூட இருந்தேன். இது அப்படியே நடந்துக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1918 அவங்க வந்த பிறகு, பால்ஃபர் டிக்ளரேஷனுக்கு பிறகு, கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் உருவான பிறகு 1948 ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றும் போது எல்லா நாடுகளும் தீர்மானம் போட்டாங்க, ஆதரவு தெரிவித்தாங்க, இஸ்ரவேல் உருவாச்சு. அந்த 1948 மே 15 ஒரு யுத்தம், கிட்டத்தட்ட 7 நாடுகள் இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டாக. அன்னைக்கு மிகப்பெரியதான வல்லரசாக இருந்தது இங்கிலாந்து. இங்கிலாந்து தன்னுடையதான டேங்க்ஸ் 700 டேங்க்கை யோர்தான்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. காரணம் அவங்க அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இங்கிலாந்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி. தனி ஒரு நாடாக தான் இஸ்ரவேல் இருந்தது. அன்னைக்கு அது உருவாகி ஒரு நாள் தான் ஆச்சு. அப்போ அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்தது யார்? நல்லா கவனித்து பார்த்தீங்களா? அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அற்புத அடையாளங்களினால். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் அத்தனை யுத்தங்களிலும் இஸ்ரவேல் ஜெயிச்சிருக்கிறது. ஒரு யுத்தத்தில் கூட இஸ்ரவேல் தோக்கவில்லை. இதற்கு காரணம் அமெரிக்கா அல்ல, அமெரிக்க அதிபர்கள் அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இது இஸ்ரவேலுக்கு தெரியணும். இஸ்ரவேலுக்கு இப்போ இந்த கடைசி காலத்தில் அவங்க ட்ரம்ப்பை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்க அதிபரை. இதுக்கு முன்னாடி இருந்த பைடனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ஒபாமாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு லிமிட்டடாக தான் இருந்தாங்க. அது நல்லது. ஏன்னா இஸ்ரவேல் முழுக்க முழுக்க தேவனை நம்பிக்கிட்டு இருந்த காலம் அது. ஒரு பீரியடில் இஸ்ரவேலில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, பென் குரியன் ஏர்போர்ட்டுக்கு வெளியே. இது நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டு என்ன தெரியுமா? டோன்ட் வரி அமெரிக்கா, வி ஆர் வித் யூ அப்படின்னு சொல்லி, அமெரிக்கா பயப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரவேல் தனித்து நிற்கிறதான ஒரு நாடு. இன்றைக்கி இஸ்ரவேலுக்கு நான் இல்லாவிட்டால் இல்லை அப்படின்ற ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரம்ப்புடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க போகிறது. ஸோ இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இது எதனால் இப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மறுமொழியாக அல்லது மறு காரியமாக இஸ்ரேலிய பிரதமர் சொல்லியிருக்கிறார், பென்யமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறாரு, இது என்னுடையதான நாடு, நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், எங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், யாரை அடிக்கணும் யாரை அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ட்ரம்ப்னு சொல்லாமல் மறைமுகமாக அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு இஸ்ரேல் பார்லிமெண்ட்டில் ஆதரவு இருக்குது. இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, பாருங்கள் இன்னைக்கு ட்ரம்ப் இந்த மாதிரி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறதுக்கு பென்யமின் நெத்தன்யாகு விட்டுட்டாரு, நம்மளை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, அதாவது அவங்க யாருமே அமெரிக்காவை நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்கன்னு சொல்லலை, அமெரிக்கா இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நீங்கள் வழி வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வசனம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார். அந்த வசனம் இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலுக்கு பொருந்தும். இப்போ இதில் இஸ்ரவேல் தனித்து நிற்க போகுது. இப்போ லெபனான் அடிக்கிறது நிற்கலை. இப்போ என்ன ஆகுது? இந்த ஒப்பந்தமோ கையெழுத்தாகலை. ஈரான் இஸ்ரவேல் லெபனான் அடித்தால் நான் உள்ளே வருவேன் திருப்பி சொல்லுது. துருக்கி அதிபர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் லெபனான் அடித்தா நான் உள்ளே வருவேன். அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை தடுத்து நிறுத்துங்க, ஒன்றும் இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டாக இதெல்லாம் நடந்துட்டு. இது எல்லாத்த விட டாப்பாக சீனா கொடுத்ததான மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சீனாவுடையதான மந்திரி சொல்கிறாரு, இஸ்ரேலுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, இந்த நியூக்ளியர் வெப்பனை ஈரானுக்கு எதிராக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்கு அகைன்ஸ்டாக இஸ்ரேல் பயன்படுத்தினாலும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அதுக்கப்புறம் இருக்காது. சீனாவுடையதான எச்சரிப்புன்னு டைரக்ட் எச்சரிப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இஸ்ரேல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணால் இஸ்ரேல் நாட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சுடுவோம். ஸோ இப்போ நல்லா தெளிவாக தெரியுது, ஏற்கனவே ரஷ்யா எதிராக மாறிடுச்சு, இப்போது சீனா எதிராக மாறிவிட்டது. இப்போ அமெரிக்காவும் அதிபர் தனிப்பட்ட முறையில் அவர் எதிராக நிற்கிறார். இது பத்தாவதுக்கு ஈரான், இந்த நாடுகள் எல்லாம் எதிர்த்து நிற்கிது. இதெல்லாம் சேர்ந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான ஒரு பெரிய கூட்டணி ஒன்று உருவாகுது. இது மட்டுமல்ல, யூரோப்பியன் யூனியனில் கூட இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான சூழ்நிலை தான் நிலவுகிறது. இதுதான் இஸ்ரேல் கர்த்தரை நோக்கி திரும்புகிறதான ஒரு காலம். அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறார்கள். இந்த யுத்தம் நீங்கள் பார்க்கும்படி மிகப்பெரிய யுத்தம். இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ரஷ்யா, சைனா, ஈரான், துருக்கி போன்ற நாடுகள் எல்லாம் ஒருங்கித்து வரும். இந்த யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறப் போகிறது. அதற்கு முன்பாக நடைபெற வேண்டிய அந்த இஸ்ரேலை தனித்து விடக்கூடியதான அந்த சூழ்நிலை உருவாகுது. ஆனால் யுத்தம் வரும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் வரும், அது வேற. ஏன்னா எசேக்கியேல் 38:13 இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் இருக்குது, அது வரும். ஆனால் இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி உருவாகுது. இது ஆன்டி இஸ்ரேல் மூமெண்ட்னு சொல்லலாம். அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு இயக்கம். இது ஏன் இப்படி உருவாகுது, இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது
யூரோப்பியன் யூனியனில் ஒரு மிகப்பெரிய பிரிவினை வருது, டிவிஷன் வருது. என்ன டிவைடர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரோப்பியன் யூனியனில் மிக முக்கியமான 1-2 காரணங்கள். ஒன்று, உக்ரைனுக்கு ஆதரவு. உக்ரைனை சேர்த்துக்கொள்ளணும்னு சில நாடுகள் சொல்லுது, சில நாடுகள் சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுது. இதில் ஒரு பிரிவினை இருக்குது. ஈரானுக்கு சாங்ஷன்ஸ், அதாவது ஈரானுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்யணும்னு சில நாடுகள் சொல்லுது யூரோப்பியன் யூனியனில், சில நாடுகள் கூடாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாதபடிக்கு இஸ்ரேலுக்கான அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் சில நாடு ஆதரவாக இருக்குது, சில நாடு எதிர்ப்பாக இருக்குது. இதே மாதிரி ரஷ்யாவான ஆதரவு நிலைப்பாட்டில் யூரோப்பியன் யூனியனில் சில நாடு இருக்குது, சில நாடு எதிராக இருக்குது. இது 2 காரியத்தை செய்ய போகுது. ஒன்று, இந்த 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும் பொழுது சில நாடுகள் ரஷ்யா கூட போகலாம் யூரோப்பியன் யூனியன்லேருந்து, சில நாடுகள் யூரோப்பியன் யூனியன் கூட நிற்கலாம். எல்லாம் முடிஞ்சு இதே 10 நாடுகள் அமைப்போடு இதே யூரோப்பியன் யூனியன் ரீஃபார்ம் ஆகும். அதே யூரோ வரும், எல்லாம் வரும். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, மொத்தத்தையும் யூரோ தன் கண்ட்ரோலில் எடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வல்லரசாக உருவாகி நிற்கும். இது நடக்குது ஃபஸ்ட்டு. நம்பர் 2, இஸ்ரேலுக்கான எதிர்ப்பு. நான் சொன்னேன் இல்லையா, உலகளாவிய இஸ்ரேலுக்கான ஆன்டிசெமிட்டிக் என்று சொல்வார்கள், அது உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த யுத்தம் முடிஞ்சு, இதெல்லாமே வசனத்தின்படி, ஆனால் எப்போ நடக்கும்னு தெரியாது. ஒருவேளை இந்த யுத்தம் முடிஞ்சு அந்த யுத்தத்துக்கு நடுவிலையோ எப்போயோ வருமானால் அடுத்த ஒரு 7 வருஷத்தில் 2வது 3 வருஷம் இஸ்ரேலுக்கான உபத்திரவம் உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக மாறணும். ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட்டோடு கூட கிழக்கத்திய ராஜாக்களும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டான ஒரு பெரிய ஆர்மி உருவாகணும். இப்போது அதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கால சூழ்நிலை உலகளாவி உருவாகுது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் எல்லாத்துக்கும் இஸ்ரேல் தாங்க காரணம், இந்த இஸ்ரேல் தான் அத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாகுது. நீங்கள் பார்க்குறீங்க, மீடியாவிலேருந்து, உலக தலைவர்கள்லேருந்து, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லேருந்து அத்தனை பேரும் இஸ்ரேலை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி ஒன்று உருவாக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு எதிரான மிக மோசமான ஒரு அமைப்பு ஒன்று உருவாகணும். அதுக்கு தலைமையாக ஆன்டி கிரைஸ்ட் வரணும். முதல்ல சொன்ன பாயிண்ட்டை இப்பயும் சேர்த்து பாருங்கள். ஏன் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக உலகளாக ஒரு ப்ரொபகண்டா பரப்பப்படுகிறது உலகம் முழுக்க? இப்போ இஸ்ரேல் அமெரிக்காவை நம்பிச்சா, இதே மாதிரி இவங்க நம்புகிறாங்களா ஒவ்வொரு நாட்டையும், கடைசியாக அவங்க தனித்து நிற்பாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பகிரங்க வருகை இருக்கும். அப்போ தான் அவருடையதான அந்த ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குகிற காரியம் நடக்கும். அர்மேகதான் யுத்தம் வரும். அதற்கு முன்பதான இருக்க வேண்டிய ஒரு காலநிலை சூழ்நிலை தான் இப்பொழுது உருவாகிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு எத்தனை காலம் எடுக்கும், எவ்வளோ நாள் எடுக்கும் தெரியாது. ஆனால் அதற்கான எல்லா கையளவு மேகங்களும் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28 சொல்லுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது தான் கிறிஸ்துவினுடையதான முதலாவது, அதாவது கிறிஸ்துவினுடையதான சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை நம்ம சொல்கிறோம், அதுவும் சம்பவிக்க போகிறது. இது எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக மிக தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கட்டும், மத்தேயு சுவிசேஷமாக இருக்கட்டும், லூக்கா 21ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், கர்த்தர் சொன்ன அத்தனை அடையாளங்களும் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? இதை எதையும் மாற்றி அமைக்க முடியாது, இதெல்லாம் நடக்குது, இவையெல்லாம் அடையாளங்களை. இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்றே ஒன்று, இவைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்ற அர்த்தம். அவர் சொன்ன இத்தனை காரியங்களும் வெளியே நடக்குதுன்னா வருகன்னு ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம்முடைய தலைமுறை, எனக்கு தெரியாது அவர் எப்போ வருவார்னு, ஏன்னா பைபிளில் அவர் வரும் நாளிகை இல்லைன்னு இருக்குது தெளிவாக. நம்முடைய தலைமுறையில் அவருடைய வருகை பார்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாம் எருசலேமை சுற்றிலும் சேனைகள் சூழுகிற காலம் வந்துவிட்டது. கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.